இப்போ அவன் மக்கள்கிட்ட தன்னை பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னுடைய பெயர் ரே, நான் உருமாற்ற கிராமத்தை சேர்ந்தவன். சின்ன வயசுலேருந்தே அந்த அர்க்கனோட ஆட்சியில் தான் நானும் என் குடும்பமும் இருந்தோம். ஆனால் அவனோட ஆட்சி ஒரு பூதாட்சியாக மாறிச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட என் அப்பா அம்மா அவனை அழிக்க திட்டம் போட்டாங்க. அவனோட கோட்டைக்குள்ளே நுழைஞ்சாங்க. ஆனால் உள்ளே போனவங்க இன்னும் வரவே இல்லை. நான் என் பாட்டி கூட தான் வளர்ந்தேன். அப்போ ஒரு நாள் காட்டுக்குள்ளே என்னோடய உருமாற்ற சக்தியை பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தப்போ அப்போ என்னை நோக்கி ஒரு ராட்சச புலி ஒன்று வேகமாக ஓடி வந்துச்சு. நான் என்னை காப்பாற்றிக்க அங்கேருந்து குதித்தேன். ஆனால் குதித்த அந்த புலி உடனே முன்னாடியே வந்து நின்றேன். ஆனால் அந்த புலிக்கு நான் அது முன்னாடி தான் நிற்கிறேன் அப்படின்னு தெரியாமல் என்னை கண்ட இடத்துலையும் தேட தொடங்குச்சு. அப்போ எனக்கு குழப்பமாக போச்சு. நான் என் உடம்பை தொட்டு பார்த்தேன். என் உடம்புக்குள்ளே என் கையே உள்ளே போச்சு. நான் வேகமாக என் கிராமத்துக்கு ஓடினேன். அங்கே இருக்கிற கண்ணாடியில் என் முகத்தை பார்க்க போனேன். ஆனால் அந்த கண்ணாடியில் என் முகமே தெரியலை. கொஞ்ச நேரத்துலேயே நான் என் பழைய உருவத்துக்கு மாறினேன். அப்போ தான் என்னால் தன்னை மறைய வைக்கிற சக்தியை பயன்படுத்த முடியும்னு தெரிய வந்துச்சு. நான் இந்த சந்தோஷமான விஷயத்தை என் பாட்டிக்கிட்ட சொல்ல வந்தேன். அப்போது என் பாட்டி செத்து கிடந்தாங்க. அங்கே இருக்கிற என் பாட்டிக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். வரி கொடுக்காத காரணத்தினால உன் பாட்டியை அந்த அரக்கனோட ஆளுங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னால் இந்த இழப்பை தாங்க முடியாமல் அந்த அரக்கனை கொல்ல போனேன். அவனோட ஆளுங்களோட என் ரத்த சொட்ட சொட்ட சண்டை போட்டேன். ஆனால் கடைசியில் எனக்கு தோல்வி தான் அமைஞ்சிச்சு. என்னை அந்த அரக்கன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. அவன் என்னை பார்த்து, ஒரு குழந்தை போல் இருக்கும் இவன் எனக்கு எதிரியா அப்படின்னு சொல்லி என்னை ஒரு சிலையாக மாற்றிட்டான். கண்ணை முழிச்சு பார்த்தா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுகிறான். அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அவனை பார்த்து வருத்தப்படுறாங்க. அப்போது அந்த காலத்தை கணிக்கக்கூட 3 பேரில் ஒரு ஆள் அவனை நோக்கி வராரு. வந்து அவன் கையை பிடிச்சி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ அப்போ அவன் மனசுக்குள்ளே ஒன்று நினைக்கிறான், என்ன இந்த ஆள் நம்ம கையை பிடிச்சி குறுகுறுன்னு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்போ அவர் கொஞ்சம் பின்னாடி போய், இவன் தான் நம்மளை காப்பாற்ற வந்த அராக் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்தி எல்லாரும் அவன் காலில் விழுகிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஓடி போய், என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வயசில் எவ்வளோ மூத்த ஆள், நீங்கள் போய் என் காலில் விழுகலாமா? ஆமாம், அராக்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 4 சக்திக்கும் அதிபதி, 5 தேசத்துக்கும் தளபதி, எங்கள் கடவுள் அராக். அவர் இருக்கிற வரைக்கும் இந்த 5 தேசமும் வளமாகவும் செழிப்பாகவும் இருந்துச்சு. அவருக்கு ஒரு படைத்தளபதி ஒருத்தன் இருந்தான். அவன் தான் இப்போ நம்மளை ஆட்சி செய்கிற அசுரன் சூரத். அராக் அவனை ஒரு படைத்தளபதியாக மட்டும் பார்க்காம ஒரு நல்ல நண்பராகவும் பார்த்தாரு. ஆனால் அவனுக்கு இந்த அரியாசனத்து மேலே ஒரு பேராசை இருந்துச்சு. அவன் பிறப்பால் அழிவு சக்தி தேசத்தை சேர்ந்தவன். ஆனால் அராக் அழிக்கணும்னா அவனுக்கு இன்னும் 3 சக்திகள் தேவைப்படும். அதனால் அராக்கிட்ட நண்பனாக பழகி அவருக்கு அவன் மேலே முழு நம்பிக்கையை வர வச்சான். அதுக்கப்புறம் மீதி இருந்த 3 சக்திகளையும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான். சாதாரணமாக இருந்த அவன் ஒரு முழு அசுரனாக மாறினான். ஒரு நாள் எதிர்நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு போர் தொடுக்க வந்தாங்க. அராக்கும் இவனும் பெரிய படையோட போனாங்க. ஆனால் திரும்பி வரும்போது இந்த அசுரன் மட்டும்தான் வந்தான். மக்கள்கிட்ட அராக் செத்துட்டாரு, இனிமே நான் தான் புதிய அரசுன்னு சொல்லி அந்த அரியாசனத்தை அவன் எடுத்துக்கிட்டான். ஆனால் எங்களுக்கு தெரியும் அராக்கு இறப்பே இல்லைன்னு. இப்போ அவரோட வம்சத்திலிருந்து நீ வந்திருக்க. நீ தான் எங்களுக்கு காக்க வந்த கடவுள். நானா? காமெடி பண்ணாதீங்க. எதை வச்சு நான் அராக்குன்னு சொல்கிறீங்க? உன் கையில் இருக்கிற நெருப்பு அடையாளம் தான் இதே மாதிரி தான் எங்கள் அராக்குக்கும் இருக்கும். அப்போது நான் தான் அராக். இந்த விஷயம் 4 தேசத்துக்கும் தெரியணும். இருக்கிற பறவைகள் எல்லாமே கொண்டு வாங்க, செய்தி அனுப்பணும். ரே, நீ ரொம்ப சோர்வாக இருப்ப. நீ ஓய்வு எடுத்துட்டு நாளை காலையில் போ. இவங்க 3 பேரும் உனக்கு துணையாக இருப்பாங்க. இப்போது 4 பேரும் வந்து தூங்க போகிறாங்க. அதிகாலையும் விடியுது. கண்டிப்பாக அராக் உயிரோடு தான் இருப்பார் ரே. அவரை நீ தான் கண்டுபிடிக்கணும். கவலைப்படாதீங்க, என் உசுரை கொடுத்து அராக்கை காப்பாற்றுவேன். அதுக்கு அந்த பெரிய மனுஷன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மேப்பை வச்சுக்கோ. இது உனக்கு ரொம்பவும் வழிகாட்டியாகவும் இருக்கும், உதவியாகவும் இருக்கும். அதுக்கு ரே, சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேயும் வந்து அவனோட பயணத்தை மேற்கொள்ள போகிறான். ஸோ அப்போ இப்போ 2 பேரும், இப்போ எல்லாருமே அந்த 4 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
ஒரு கடற்கரைக்கு போகிறாங்க. ஸோ அந்த கடற்கரையை பார்த்த உடனே நான்சி சொல்கிறா, கடற்கரை ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு. ஸோ அவங்க அந்த கடற்கரையை ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா, ஒரு வயசான தாத்தா வந்து அங்கே வர்றாரு. வாங்க வாங்க பசங்களா, உங்களுக்கு எந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து அந்த 4 பேரை பற்றி கேட்குறாரு. ஸோ ஜாக் வந்து அந்த தாத்தாட்ட, நாங்கள் மறுதல் தேசத்துக்கு போகணும் பெரியவரே, அதுக்காக கப்பலை விலைக்கு வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அந்த தாத்தாவை பார்த்து அந்த ஜாக்குன்ற பையன் சொல்கிறான். அதுக்கு ஜிங்கு வந்து நக்கலாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்ன அந்த கப்பல் ஒரு 2 வெள்ளிக்காசு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை பார்த்து கேட்குறான். ஸோ அந்த தாத்தா ஜிங்குட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 வெள்ளிக்காசுக்கு துடுப்பு தான் இருக்கும், வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜிங்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி, துடுப்பு மட்டும் வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ தாத்தா வந்து ஜிங்குவை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1000 பொற்காசுகள் அந்த கப்பல் அப்படின்னு வந்து ஜிங்குவை பார்த்து சொல்கிறார். ஜிங்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஓ அப்படியா, கொஞ்சம் பொற்காசுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி எவ்வளோ, அந்த தாத்தா கேட்குறாரு, எவ்வளோ பொற்காசுகள் தான்ப்பா அவன்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஜிங்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, 1000 பொற்காசுகளுமே கம்மியாக தான் இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்குறான். ஸோ தாத்தா கோவப்பட்டு, இடத்த விட்டு ஊடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அடித்து பற்றி விட்டுறாரு. ஸோ ரே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்மளாம் ஒரு கப்பலை செஞ்சால் என்ன, எனக்கும் கப்பல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நான்சி, ஓ நீ கப்பல்லாம் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு நான்சி அவனை பார்த்து கேட்குறான். அதுக்கு ரே என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் உருமாற்ற பயிற்சியில் இருக்கும்போது இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரே அவளை பார்த்து சொல்கிறான். ஸோ எல்லோரும் வந்து கப்பலை ரொம்ப புதுவிதமாக செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, கப்பலும் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. ஸோ ஜாக் வந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறான், சாயங்காலம் ஆயிடுச்சு, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு காலையில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஜிங்குவும், ஆமாப்பா எனக்கும் ரொம்ப பசிக்குது, நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்குவும் சேர்க்குறான். ஸோ நான்சியும் சரி சரி ஓகே நான் சமைக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்சி சொல்லி அவள் சமைக்க போகிறா. இவங்க எல்லாருமே ஓய்வு எடுக்கிறாங்க. நைட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே கொஞ்ச நேரம் சிரித்து பேசி விளையாடிட்டு அவங்க தூங்க போகிறாங்க. அதிகாலை விடியுது. கப்பல் இப்போது வேறு லெவலில் தயாராகியிருக்கு. எல்லாருமே கப்பல் ஏறுறாங்க. ஜிங்கு கத்துறான் அங்கேருந்து, நானும் வர்றேன், விட்டுட்டு போயிடாதீங்க. இப்போது எல்லோரும் கப்பல் ஏறி அவங்களோட பயணத்தை மேற்கொள்கிறாங்க.